இனிய தேவ பிள்ளைகளே, இன்ப இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சாலமோன் ஞானி சொல்லும் போது சொன்னார், சோம்பேறிகளை பார்த்து எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள்ளுங்கள். எறும்பினிடத்திலே அநேக காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதுல இன்றைக்கு ஒன்று, எறும்பினிடத்திலே போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கள். எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பு. ஒரு செகண்டுக்குள்ள எத்தனையோ தூரத்துக்கு அது போயிடும், அவ்வளவு வேகம். அது சம்பாதிப்பதிலும் சுறுசுறுப்பு, சேர்த்து வைப்பதிலும் சுறுசுறுப்பு, ஞானத்திலும் சுறுசுறுப்பு, எல்லாவற்றிலும் அது சுறுசுறுப்பு. நீங்க வேதத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மரியாள் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு எங்க போறதுக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு போவதற்கு. இருக்கட்டும், பொழுது விடியட்டும், அதான் இறந்து போயிட்டாரே, அப்படி என்ன அவசரம் அப்படி நினைக்கல. இயேசு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். ஆனாலும் அவருடைய அந்த கல்லறைக்கு போறதுக்கு அவளுக்கு இருந்த அந்த சுறுசுறுப்பு, அதிகாலையில இருட்டோடே அவ புறப்பட்டு, அது அவளுடைய சுறுசுறுப்பு. அவள் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டிய அந்த நேரத்தில் அவருக்கு போய் ஆராதனை செலுத்தக்கூடிய வகையில எல்லா பொருட்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்வதில் அவள் சோம்பலா இருக்கல. அவருக்கு தூபம் காட்டுவதற்கு, அதான் ஆராதனை, அவ சோம்பலா இருக்கல. அதே போல இன்னும் ஒன்னு பாருங்க, ரெபேக்காள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 45, 46 வசனத்துல வாசிக்கும் போது, எலியேசர் ரெபேக்காளிடம் குடிக்க தண்ணீர் கேட்டான். அதாவது ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்ற போது துறவண்டையிலே ரெபேக்காளை சந்தித்து குடிக்க தண்ணீர் கேட்டான். அவள், என் ஆண்டவனே, குடியும் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி 10 ஒட்டகங்களுக்கு தாகம் தீரக்கூடிய வகையில துறவிலிருந்து தண்ணீரை மொண்டு 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 ஊற்றினாள். ஒரு சோம்பேறியால் அப்படி ஊற்றவே முடியாது. சுறுசுறுப்பு. எரிகோவை ஒரே நாளில ஆர்ப்பரிப்போடு இஸ்ரேல் ஜனங்கள் 7 முறை சுற்றி வந்தார்கள். இது 3னுடைய ஆசீர்வாதத்தையும் பாருங்க. சுறுசுறுப்பு எப்பொழுதுமே நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தரும். உயிர்த்தெழுந்த இயேசுவை அதிகாலையிலே இருட்டோடு ஆராதிக்க புறப்பட்டு போனாலே அவள் கண்டாள். ரெபேக்காளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சுறுசுறுப்பின் அடிப்படையில தான் அவளுடைய எதிர்காலமே ஈசாக்கை மணமகனாக கொள்வதற்கு அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது. எரிகோ எவ்வளவு பெரிய தடை, அந்த தடை நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டதற்கு காரணமே ஒரே நாள்ல 7 முறை ஆர்ப்பரிப்போடு சுற்றி வந்தாங்க. பாருங்க, எவ்வளவு தூரம், எவ்வளவு வேகமா ஓடி இருப்பாங்க. அதான் சுறுசுறுப்பு. அவர்களுக்கு தடையான ஒரு இடம் அப்படியே தகர்க்கப்பட்டது. தடையாயிருந்த எரிகோ அது தகர்க்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய காரியங்கள்ல நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பேறிகளா இருக்கக்கூடாது.
கர்த்தரை தேடுவதில், அதே போல ஆராதனைக்கு கடந்து வருவதில், ஆராதிப்பதில், ஊழியம் செய்வதில் சுறுசுறுப்பா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை சுறுசுறுப்பா ஆசீர்வதிப்பார். தாமதம் இல்லாம ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். காட் பிளஸ். நல்ல ஆண்டவர், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தேவையற்ற எத்தனையோ காரியங்களிலே சுறுசுறுப்பாய் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே சோம்பேறியாய் இருந்து கர்த்தர் தங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலைமைகள் ஒருவருக்கும் வேண்டாம் ஆண்டவரே, ஒருவருக்குமே வேண்டாம். நாங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சுறுசுறுப்பாய் கிறிஸ்துவை போலவே நாங்கள் காணப்பட, ஒரு ரெபேக்காளை போல, ஒரு மகதலேனா மரியாளை போல ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளுக்கு காரணம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எங்களுக்கு இருக்கிற சோம்பேறித்தனம் தான். அந்த நிலைமைகள் மாறட்டும். தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதற்கு நாங்கள் சுறுசுறுப்பாய் கர்த்தரை தேட எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.